நீ ஒருத்தனை ஏமாத்த நினைச்சா உன்னை ஏமாத்த ஒருத்தன் இருப்பான். பரபரப்பான அந்த பேருந்து நிலையத்தில் கிளம்ப தயாரானது அந்த தாம்பரம் பஸ். அதில் ஓடி வந்து ஏறிய பிராமணர் ஒருவர் ஓட்டுநரை பார்த்து, வண்டியை எடுக்காதீங்க, வண்டிக்குள்ளே ஏதோ நாறுது, எலி செத்து கிடக்குதோ என்னவோ, நான் இறங்கிடுறேன் என்று மூக்கை பிடித்து கொண்டார். அதை கேட்டு நடத்துனரோ சிரித்து கொண்டே, இது நாத்தம் இல்லையா, வாசம், கருவாட்டு வாசம், அங்கே பாருங்க என்று கை காட்டினார். அங்கே பரட்டை தலையுடன் மெலித்த உடனுடன் இருந்த பெண்மணி ஒருத்தி தலையிலிருந்து நழுவிய கருவாட்டு கூடையும் விலகிய மாறாப்பு சேலையை சரி செய்தபடி அந்த பேருந்திலிருந்து இறங்க முயன்றாள். என் போல எத்தனை தடவை சொல்கிறது, பஸ்ஸுக்குள்ளே கொண்டு வந்து கருவாடு விற்கக்கூடாதுன்னு. கவர்மெண்ட்டுக்கு வர காசை கெடுத்துற போல இருக்கிற, முதல்ல கீழே இறங்கு, வண்டி கிளம்ப போகுது என்று நடத்துனர் கத்த, அவர் போட்ட சத்தத்தில் அந்த பேருந்து ஒரு ஆட்டம் போட்டு நின்றது. அவளை திரும்பி பார்த்த ஓட்டுநரோ, குருவம்மா, இந்த மச்சானையும் கொஞ்சம் கவனிக்கிறது, முறுமுறுனி நெத்திலி கருவாடு வறுத்து கொண்டு வந்து எனக்கு தரலாம்ல என்ற வழிய அவனை முறைத்த குருவம்மா, வறுத்து தானே, தாராளமாக தரலாம், அதோ நிற்கிறானே என் ஒரிஜினல் மச்சான், அவன்கிட்ட கேளு, உன்னையே அடுப்பில் போட்டு கருவாடாக வறுத்து எடுத்துருவாரு என்று சொல்லிக்கொண்டே பஸ்ஸிலிருந்து இறங்கினாள். அவள் காட்டிய திசையில் அவளது கணவன் குப்பனோ கருவாட்டு கூடையுடன் வாளை நெத்திலி கருவாடு என கூவி கூவி விற்று கொண்டிருந்தான். திடீரெனக்கு திரும்பிய அவன், குருவம்மா, போலீஸ்காரங்க தலை தெரியுது, ஓரமாக ஒதுங்க என்று கத்த, அவளோ வேகமாக சென்று பேருந்து நிலையத்தில் மதிய சுவரில் தன் உடம்பை ஒட்டி கொண்டு அமர்ந்தாள். பின்னர் தன் கூடையில் கிடந்த அழுக்கிடைந்த பாட்டிலை திறந்து தாகம் தீர தண்ணீரை மடமடென குடிக்க ஆரம்பித்தாள். அவளையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த ஒரு கல்லூரி மாணவனை கண்ட அவள், என்னப்பா தம்பி, தண்ணி வேணுமா என்று கேட்க, அவன் லேசாக குமட்டியபடி, கூடையில் இருந்த தண்ணியா, இதை குடித்தா அவ்வளோதான், ஊர்பட்ட வியாதி வந்துடும், முதல்ல இங்கேருந்து எழுந்து போ, நாத்த குடலை பிடுங்குது என்று கூறவும், அப்பொழுதுதான் அவன் அருகில் சீருடையில் நின்ற பள்ளி மாணவியை கவனித்தான் குருவம்மா. அருகில் நின்ற மாணவியிடம் காதல் வசனம் பேசிக்கொண்ட அவனுக்கு இந்த கருவாட்டு கூட பூஜையில் வந்த கரடி போல தோன்றியதோ என்னவோ. டே, நான் ஏண்டா போகணும், நீ போ. கொடுமைன்னு ஒருத்தன் கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை தலையை அவுத்து போட்டு ஆடிச்சான், அந்த கதையால் இருக்குது என கத்திவிட்டு அவள் தன் வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தாள். பின்னர் திடீரென்று திரும்பிய குருவம்மா அந்த பையனிடம், தம்பி, உன்னை யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, உன் அப்பாவான் பாரு என்று சொல்லவும், அவனோ மானை விட்டு தள்ளி 10 அடி தூரம் தாவி குதித்தான். பாப்பா, அப்பான்னு சொன்ன உடனே உன்னை விட்டு ஓடி போகிறானே, இவனை நம்பி உன் பள்ளிக்கூட வாழ்க்கை தொலைக்கிறியே என்று குருமாவின் உபசரத்தை தாங்க முடியாத அந்த மாணவி தன் முகத்தை திருப்பி கொண்டாள். சற்று கண்களை மூடிக்கொண்டு களைப்பார நினைத்த குருவாமனுக்கு அருகில் வந்து நின்ற குடிமகனின் சாராய நெடி மூக்கை துளைத்தது. தள்ளாடி அவனோ குருவாமின் மேல் சாய சட்டென நகத்தாள் அவள். அவன் சட்டென தன் கையை மதில் சுவரில் ஊண்டியபடி அவளை பார்த்து, கண்ணு, உனக்கென தலையெழுத்தா, இப்படி காஞ்ச கருவாட்டம் ஒட்டி உலர்ந்து கிடக்கிறியே, நீ என் அழகிடி, நீ மட்டும் என் கூட வந்தா வஞ்சர மீன் கணக்கா உன்னை பலன்னு வச்சுக்குவேன் என்று குளறியபடி உளர, டே நாயே, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்னா அசிங்கப்பட்டு போயிடுவ, முதல்ல இங்கேருந்து போயிடுடா என அசிங்கமாய் கத்த ஆரம்பித்தாள் குருவம்மா. அந்த குடிமகனான் அவளுக்கு பல நாட்களாக தொல்லை என்பது அவளது வாயிலிருந்து விழுந்த வார்த்தைகளிலே தெரிந்தது. என்னமா கலவரம் என்று கேட்டுக்கொண்டே வந்தார் போலீஸ்காரர். அவரை கண்டதும் பக்கென்றது குருவம்மாவிற்கு, மாமூல் வசூலிக்க வந்து விட்டாரோ என்று. ஐயோ, அது ஒன்றும் இல்லை, இந்த ஆளோட ரொம்ப ரோதனையாக போச்சு, விடுங்க, அவன் பேசலை, அவன் வயிற்றுக்குள்ளே போன சாராயம் பேசுது, நீங்கள் போங்கயா என்று கூறி அவரை வழி அனுப்ப பார்த்தாள். பின்ன அங்கேயே நகராது நின்று கொண்டிருந்த அந்த காவலையை கண்டு இடுப்பு சேலையில் சொருகியிருந்த 50 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினாள். இது மாமூலாக நடக்கும் விஷயம்தானே. காசை வாங்கி கொண்ட அந்த போலீஸ்காரர், என்னம்மா இது, வெறும் 50 ரூபா தானா என்று கேட்க, கண்களை கசக்கிய குருவம்மா, என்னத்தை சொல்கிறதுயா, காலையிலேருந்து வியாபாரமே ஆகலை, மொத்தமே 100 ரூபா தான் கிடைச்சது, என் பிள்ளைங்களுக்கு வேற இன்னைக்கு பிறந்த நாள் என்று விசும்ப ஆரம்பித்தாள். இலகிய மனம் கொண்ட அந்த போலீஸ்காரர் தன் சட்டை பையிலிருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவளிடம் தந்து,
போகிறப்போ உன் பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக கேக்கு வாங்கிட்டு போ என கூறிவிட்டு நகர்ந்தார். காவலாளி சரியான ஏமாளி என குருவம்மா அவரை நினைத்து சிரித்தாள். இதை கவனித்து கொண்டிருந்த அந்த கல்லூரி மாணவன் குருவம்மாவை பார்த்து, இதெல்லாம் ஒரு பொழப்பு, பொய் சொல்லி ஊரை ஏமாத்துறா என்று சொல்ல, டே நீ உன் வேலையை பாருடா, இங்கே என்ன பார்வை என்று கத்திவிட்டு கூடையில் கிடந்த கருவாட்டு மூட்டையை தூக்கி அதன் அடியில் அந்த 100 ரூபாயை வைத்தாள். அங்கே காசும் பணமும் நிறைய படுத்து தூங்கி கொண்டிருந்தன. மதிய நேரம். காதலர் கால் வலிக்க இன்னும் அந்த இடத்திலே நின்று பேசி கொண்டிருக்க அருகில் வந்த கணவன் குப்பனிடம், இன்னைக்கு வியாபாரமே நடக்கலையா? சரி சரி, இங்கே உட்காந்து என் கூடையே சேர்த்து பார்த்துக்க, நான் போய் பிரியாணி பொட்டலை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறி அவனிடம் இருந்தே பணத்தை வாங்கி கொண்டு விரைந்தாள் குருவம்மா. பெரியதாக இருந்த பிரியாணி பொட்டலத்தை கண்ட குப்பனோ அதிர்ந்து, என்னடி குருவம்மா, பொட்டலை பெருசா இருக்கே என்று ஆச்சரியத்துடன் கேட்க, கடைக்காரன் கவனிக்காத போது பெரிய பொட்டலத்தை மாற்றி எடுத்து வந்துட்டேன் என்று ஏதோ சாதனை புரிந்தவள் போல் கூறி சிரித்தாள் குருவம்மா. ஏண்டி உனக்கு இந்த ஈன புத்தி, இதுக்கு நீ பிச்சை எடுக்கலாம் என்று கணவன் தீட்ட, அருகில் நின்ற அந்த மாணவன், இதெல்லாம் ஒரு பொழப்பு, பொய் சொல்லி ஊரை ஏமாத்துறது என்று கூறி அங்கிருந்து வேற இடம் தேடி சென்றான். அதனை கண்ட குருவம்மா, போடா போ, நீ எல்லாம் உங்கள் அப்பங்கிட்ட மாட்டி அடி வாங்கியே சாக போற என்று கோபமாய் சாபமிட்டாள். இங்கே பாரு புள்ள, அவனை திட்டாத, நீ போன பிறகு அந்த பையனிடம் தான் இந்த கூடையை பார்த்துக்க சொல்லிட்டு நான் வியாபாரத்தை கவனிக்க போயிட்டேன், நல்ல பையன் என்று சொல்ல. அதை கேட்டு அதிர்ந்தாள் குருவம்மா. என்னையா சொல்கிற என்று அவள் பதற, ஏண்டி உங்ககிட்ட 100 ரூபாய் நோட்டு தான் இருந்துச்சு, அதையும் நீ எடுத்துக்கிட்டு போயிட்ட, இந்த உன் கருவாட்டு கூடையை எவன் திருடிட்டு போவான் என்று சிரித்தான் குப்பன். அவசரமாய் கருவாட்டு மூட்டையை தூக்கி பார்த்த குருவம்மாவிற்கு மயக்கமே வந்தது. அதில் கணவனுக்கு தெரியாமல் சேர்த்து வைத்த பணமும் காணாமல் போக சட்டனை இருந்து ஓடினாள் குருவம்மா. அங்கே அந்த இளைய மனதுடைய போலீஸ்கார் நிற்க, ஐயா நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன், அதுக்கு தண்டனை தான் என் கூடையில் இருந்த பண பூராவையும் சூறாடிக்கிட்டு போயிட்டான் அந்த பாவி பாய, அவனை பிடிச்சி என் காசை வாங்கித்தாங்க என அவரது காலில் விழுந்தாள் குருவம்மா. பேருந்தில் ஏறி போன கல்லூரி மாணவனை பிடித்து இருந்த போலீஸ்காரர், டே அந்த அம்மாவோட காசை எடுத்தியா என்று ஓங்கி அறையவும், ஏன் சார் உங்ககிட்ட தானே சொன்னாங்க, பணமே இல்லை என்று அவன் எதிர்த்து பேச, இருப்பினும் அவனது பர்ஸை பிடுங்கி பணத்தை எடுத்தார் அந்த காவலாளி. அதற்குள் அங்கே ஓடி வந்த அவனது கணவன் குப்பன், சார் என் பொண்டாட்டி உங்களை ஏமாத்துறா, பொய் சொல்லியே இப்படி தான் பொழப்பு நடத்துறா, அந்த பையன் பாவம், அவனை விட்டுடுங்க, அவன்கிட்ட காசே இல்லை எனக்கு தெரியும் என்று சொல்ல, அதான் நானும் மறந்துட்டேன், உன் புள்ள பிறந்த நாளுக்கு நான் தானே காசு கொடுத்தேன் என சொல்லிவிட்டு போலீஸ்காரனும் பஸ்ஸை விட்டு இறங்கினார். மீண்டும் அவரது கால்களில் விழுந்தாள் குருவம்மா. ஐயா சத்தியமாக சொல்கிறேன், என் 1000 ரூபாய் நோட்டுகளும் அவன்கிட்ட தான் இருக்கு என்று கதற, சட்டென ஏதோ எண்ணியவரை கிளம்பிய பஸ்ஸுக்குள் மீண்டும் ஏறினார் அந்த காவலர். டே எடுடா அந்த காசை என்று கூறிக்கொண்டே அவனது பரிசை பிடுங்கி அதில் உள்ள ரூபாய் நோட்டுகளை முகந்து பார்த்தார். அந்த நோட்டுகளில் கருவாட்டின் வாசல் லேசா வீச மீண்டும் அதில் ஒட்டியிருந்த வெள்ளை துகள்களை எடுத்து நாக்கில் வைத்து, உப்பு கறிக்குது, கருவாடு வித்த காசாச்சே என்று கூறி ரூபாய் நோட்டுகளை குருவம்மாவிடம் கொடுத்துவிட்டு கோபமாக கத்தினார். இந்த பாருமா, இனிமேலாவது ஊரை ஏமாத்தி பொழப்பு நடத்தாத, என் 100 ரூபாயை கொடுத்துட்டு போ என்று கூறியபடி அந்த கல்லூரி மாணவனை இழுத்து கொண்டு பேருந்திலிருந்து இறக்கினார். இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.